கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய திருநாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு மகிமையான வாக்குறுதியை கொடுக்கிறார். பாருங்கள், இது எந்த காலகட்டம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து சென்றார்கள். ஒரு பிரிவினர் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே சென்றார்கள். மற்றொரு பிரிவினர் அங்கே அசீரிய சிறையிருப்புக்குள்ளே சென்று நாடு கடத்தப்பட்டு ஆங்காங்கு குடியமர்த்தப்பட்டார்கள். அதே நேரத்தில் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தர் அநேக மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எரேமியா காலத்தில் இருந்த எரேமியா, தானியேல், சகரியா, யோவேல் போன்ற தீர்க்கதரிசிகள், இன்னும் எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளின் மூலமாக எப்படி இஸ்ரவேல் ஜனம் மறுபடியும் தேவ தயவுக்குள்ளே, தேவனுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே ஒரு அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எங்கெங்கே இருந்தாலும் சரி, பாருங்கள், அவர்கள் ஆங்காங்கே இருந்தார்கள். எருசலேம் நகரம் இசைவினைப்பான நகரம், அரண் சூழ் நகரம். தேவன் அவர்கள் நடுவிலே வாசமாக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவைகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி போய்விட்டது. ஆகவே கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அக்கினி மதலாயிருந்து உங்கள் நடுவிலே மகிமையாய் நான் வாசம் பண்ணுவேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இக்கட்டான நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுதான் அவர் செய்கிற முதல் காரியம். அதற்கு பிறகுதான் மற்ற வார்த்தைகள், ஆலோசனைகள் எல்லாமே. இந்த செய்தியிலும் நாம் அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நாமும் பல்வேறு இக்கட்டுகள், நெருக்கடிகள், பற்றாக்குறைகள், உபத்திரவங்கள், சோதனைகள், ஆபத்துகள், வெளியே சொல்ல முடியாத தீமைகள் கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதை குறித்து நாம் சில காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆகவே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், என் இருதயத்தை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபத்தோடு அமர்ந்து இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல துதிகன மகிமை உண்டாவதாக. முதலாவதாக பாருங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் எருசலேமிலே இருந்த பொழுது எப்பொழுதும் அங்கே ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஆடல் பாடல் சத்தம், அந்தி பலி. தாவீதின் காலத்திலேயே அவர்கள் அவரை எப்பொழுதும் உயர்த்தி பாடிக்கொண்டே இருப்பார்களாம். அவ்வளவு ஒரு ரம்யமான சூழ்நிலை. அதிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த அன்பு மாறவில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திலே அது முன்னறிவிக்கப்பட்டது. சிறையிருப்பின் காலம் முன்னறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இங்கே வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் அதையும் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதையும் அதிசயமாய் செய்வேன் என்று குறிப்பிட்டார். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, அதை அவர் செய்து காண்பித்தார். அதை காண்பிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் இருக்கிற இடங்களிலும் கர்த்தர் இந்த மகிமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அக்கினி மதலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் வாசம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்களுக்கு அந்த எருசலேமின் கம்ஃபர்ட், மகிமையான ஒரு சூழ்நிலைகள், ஒரு அரண் சூழ்ந்த சூழ்நிலைகள் அங்கு இல்லாமல் இருக்கலாம். பாருங்கள், அங்கே அவர்கள் பாபிலோனில் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து தான் கர்த்தரை தேடினார்கள்.
ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு இந்த மகிமையான வாக்குறுதியை கொடுத்தார். அக்கினி மதலாய் இருந்து அது நடுவில் மகிமையாய் வாசம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. எலிசாவுக்கு விரோதமாக சீரிய இராணுவம் வந்த பொழுது அங்கே எலிசா ஜெபம் பண்ணுகிறார், தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படிக்கு. அப்போது அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறதை கண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய சேனைகளின் கர்த்தரும் அப்படித்தான். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே உபத்திரவத்திலே தனியனாக தூர இடங்களிலே திக்கற்ற சூழ்நிலைகளிலே என்னை கவனிப்பவர் யார் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அக்கினி மதலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாய் வாசம் பண்ணுவேன். அவரே அதில் மகிமையாய் வாசம் பண்ணுவார். பாருங்கள், அந்த எலிசாவை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதுதான் தேவனுடைய அன்பு. இன்று தேவ திட்டத்திற்குள்ளே தேவ சித்தத்தின்படி நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? பாட அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறார், ஆற்றி தேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார், தேற்றுவார், ஆறுதல் செய்வார். ஸ்தோத்திரம். நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பீர்கள். இந்த சகரியா 2:7 அடுத்து 2:10 வாசித்து பாருங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, அவர் உன் நடுவிலே வருவார், வாசம் பண்ணுவார். மறுபடியும் ஸ்தோத்திர பலி அங்கு ஸ்தாபிக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை விடுவிப்பது எதற்காக? அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு. மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், இந்த யோபுவை கர்த்தர் சந்தித்த பொழுது அவருடைய உள்ளம் மறுபடியும் அவரை பலி செலுத்த செய்ய வேண்டும் என்பது தான். பாருங்கள், அதில் மற்றவர்களுக்காக அவர் பலி செலுத்துகிறார் என்று ஒரு பக்கம் போடப்பட்டிருந்தாலும் அவர் மறுபடியும் பலி செலுத்துவதை கர்த்தர் விரும்பினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் நிருபம் கடைசி அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகிறது. அதே போல் பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்திலேயும் அதை குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 18:1 அழகாக தாவீது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அதை புரிந்து வைத்திருந்தார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கே கர்த்தருக்கு அநேக நாமங்களை அவர் சொல்லுகிறார். ஆமாம், அவர் என்னுடைய இரட்சிப்பு, என்னுடைய கேடகம், என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், துருகம், நிறைய நாமங்கள் 18:1-2 வாசித்து பாருங்கள். அதில் துதிக்கு பாத்திரர், அது அவருடைய நாமங்களில் ஒன்று. உடனே ஒத்தாசையை அனுப்புகிறார். தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ முறை அவரை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறார், பற்றாக்குறைகளுக்கு தப்புவிக்கிறார். புகலிடமில்லாத சூழ்நிலைகளில் அவரே புகலிடம் கொடுக்கிறார். சில இடங்களில் இருக்கிறார், ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்லுகிறார், இங்கே இருக்காத சவுல் உன்னையை தேடிக்கிட்டு இருக்கிறான், அங்கே போயிரு அப்படிங்கிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார், விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களிடத்தில் ஸ்தோத்திர பலி என்னும் நல்ல கனிகளை புசிக்க அவர் தோட்டத்திலே உலாவுகிறவராக இருக்கிறார். உன்னத பாட்டில் அப்படி போட்டிருக்கிறது. நேசர் தோட்டத்தில் எதற்கு உலாவுகிறார்? அவர் கனிகளை புசிக்கவும் லீலி மலர்களை கொய்து கொள்ளவும் அவர் உலாவுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அங்கே விருந்து சாலையின் அனுபவமும் குறிப்பிடப்படுகிறது. அவரும் நமக்கு விருந்து கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது மாளிகை விருந்து, நாம் கொடுக்கிறது தோட்டத்திலே வரக்கூடிய நல்ல கனிகள். ஸ்தோத்திரம்.
இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது நாம் அவரை துதிக்கிறதில், அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதில், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதில், அவருக்கு சாட்சி சொல்லுகிறதில் நாம் வளர வேண்டும், தேர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கம்பீரித்து பாட வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில விஷயங்களில் அது ரொம்ப முக்கியம். கம்பீரித்து பாட வேண்டியது அவசியமாக இருக்குது. பாடல்கள் கம்பீரமாய் பாடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சகரியா 2:10 7-10 அதுவும் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், நீ பாபிலோன் குமாரத்தியில் குடியிருக்கிற சீயோனே நீ விடுவித்துக்கொள். பாபிலோன் என்றால் அது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருக்கு பிரியமல்லாத இடங்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அவர் எந்த இடத்த காமிக்கிறாரோ, இன்றைக்கி பூமியில் பழைய ஏற்பாட்டு கால பாபிலோன்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு எனக்கு முன்குறிச்சி வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்துடணும். அங்கே அவர் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சோத்திரம். துதிகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். பிரியமானவர்களே, அங்கே பாருங்கள், எபேசு சபைக்கு இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர். பூரணமான ஆராதனை ஜீவனுள்ள தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஏறெடுக்கப்படும் பொழுது அங்கே அவர் வந்து உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார். பிதாவானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 14:16 சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், அவர் என்றைக்கும் உங்களோடனே கூட இருப்பார். நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நானும் என் பிதாவும் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சகல துதி கன மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் உங்களை தேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அங்கே அழகாக குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், ஸ்தோத்திரம். அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு போகும்போதே கர்த்தர் பின்னாடி நடக்கிற காரியங்களை ஏற்கனவே முன்னக்கூட்டி சொல்லுகிறார். எரேமியா 30:19 வாசித்து பாருங்கள். மறுபடியும் துதி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கப்படும், நீங்கள் இனி சிறுமைப்படுவதில்லை, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், நீங்கள் குன்றி போவதில்லை, நீங்கள் விருத்தி அடைவீர்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வாக்குறுதியை இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் இருக்கும்போதே வாக்கு பண்ணி விடுகிறார். எரேமியா காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அதிலே ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட அளவு கீழ்ப்படிந்தார்கள், ஒரு சிலர் பூரணமாக கீழ்ப்படிந்தார். எரேமியா கீழ்ப்படிந்தார். அவரோடு கூட இருந்த சில ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு எருசலேமிலிருந்து துரத்தப்படுதல் இல்லை. எரேமியாவினுடைய பிந்தைய காலத்தில் அவர் கொஞ்ச காலம் எகிப்துக்குள்ளே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அங்கேயும் போய் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செஞ்சிருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அவர் அடைந்த சிறுமைக்கு பதிலாக மகிமைப்படுத்தக்கூடிய கர்த்தராக இருந்து கொண்டு இருக்கிறார். குறித்து வைத்து கொள்ளுங்கள். எரேமியா 30:19. இன்று இஸ்ரவேல் மக்கள் இந்த வாக்குறுதிகளை பெற்று அவர்கள் மற்ற சிறையிருப்புகளுக்கு போய் அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் கொண்டு வந்த பிறகும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் நடுவிலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி எரேமியா காலத்தில் நடந்ததோ அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் முதன் முறையாக வந்த பொழுது சிலர் அவரை புரிந்து கொண்டார்கள், சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் அவரை பின்பற்றினார்கள். ஸ்தோத்திரம். மறுபடியும் எருசலேம் அங்கே ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது. தேவ கிருபையினாலே போன நூற்றாண்டிலே மறுபடியும் இஸ்ரவேல் உதயமாகி இருக்கிறது. தேவனுடைய அன்பு மாறாத ஒரு அன்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கே சகல துதிகன மகிமை
உண்டாவதாக. இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசித்து உங்களுக்காக, நம் எல்லாருக்காக அவர் மரித்தார், உயிர்த்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற தேவ தயவை பெற்றுக்கொள்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற சுதந்திரங்களிலே அவர் நம்மை நிலைநிறுத்துகிறார். இந்த எரேமியா 30:19 இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நாட்களிலே நிறைவேறினது, இப்பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்று கர்த்தருடைய வார்த்தையை தேடி, கர்த்தரை தேடி, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேற கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிறுமையின் பள்ளத்தாக்கிற்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் மேல் கர்த்தர் நினைவாக இருக்கிறார். அவர் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் குன்றி போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று முதல் அதை செய்வார், இப்பொழுதே செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடாத தேவன். அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிற தேவன். எபிரேயர் 4வது அதிகாரம் அழகாக சொல்லுகிறது, அந்த சிலுவையிலே கர்த்தர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவனிடத்தில் கிருபை கிடைக்கிறது. தொடர்ந்து சகாயம் செய்யும் இரக்கத்தை நாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, அவருடைய இரக்கத்தின் ஆசனத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். இதில் கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள், யூதேயாவிலும் சாட்சியாக இருப்பீர்கள், பூமியின் எல்லா இடங்களிலும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த சகரியா 2:7 அது தீர்க்க தரிசனமாகவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய நிறைவேறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பூரணமாக நிறைவேறுகிறது. ஆவியானவர் பொழியப்பட்டார், அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம வாசிக்கிறோம். இன்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய மீதும் அவர் அக்னி ஜுவாலையாக இறங்குகிறார். நம்முடைய வாழ்க்கைகள் புதுப்பிக்கப்படுகிறது, புது ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அதிலே கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது, உத்தமத்தில் நடக்கும்போது, He restores that glory upon us. சங்கீதம் 84:11 வாசித்து பாருங்கள். கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதுகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்னாடி கீழ்ப்படியும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, ஸ்தோத்திர பாடல்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். அவர் ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பதாக ஆயத்தமாகும் பொழுது உடனே நிரப்புகிறார். ஆவியினாலும் நிரப்புகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஜீவ அனுக்கிரகங்களினால் நிரப்புகிறார். தொடர்ந்து ஏற்ற காலங்களிலே உயர்த்துகிறார், மகிமையை கொடுக்கிறார். 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரால் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதிகன மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இன்னும் நீங்கள் இதில் இன்னும் ஆழமாக கர்த்தருடைய காரியங்களிலே வளர உங்களை அர்ப்பணியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே தெசலோனிக்கேயா சபை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. பாருங்கள், ஆரம்பத்திலேயே பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுவார், பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறோம், பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிறோம்.
பவுலப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், எனது ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள்ளே மறைந்து இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய துதி வாழ்க்கை இன்னும் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். சில பேர் துதிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுகிறது கூட அவங்க பலத்தில் தான் துதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளும் முழு இதயத்தோடு துதிக்க வேண்டி இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சங்கீதம் 38 ஆண்டவர் எனக்கு ஒரு முறை கற்றுக் கொடுத்தார். அநேக வருடங்களுக்கு முன்பதாக கற்றுக் கொடுத்தார். ஆமாம், சங்கீதம் 38:8 தான் எல்லாரும் பார்க்குறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தை நிகழ விடாதீரும். ஆனால் அந்த 138 முதல் வசனத்தை நம்ம அதிகமாக சிந்திக்கிறது கிடையாது. உம்மை முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். மனித ஈடுபாடும் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு இருக்கணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த முழு பலமும் ஆவிக்குள்ளே இருக்கணும், ஆவியானவரால் இயக்கப்படணும். துதிக்கணும், ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் துதிக்கணும். இன்னைக்கு ஆதாம் காலத்திலேயே, அதாவது ஆபேல் வந்து கர்த்தரை துதிக்கிறாரு, பலி செலுத்துகிறாரு. ஆண்டவர் அதை தேவன் அங்கீகரிக்கிறார். இந்த தேவன் அங்கீகரிக்கிற ஒரு பலியை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்கு முன்பதாக ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சகரியா 2:10 அப்படி சொல்லுகிறாரு. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை நீங்கள் வேத புத்தகத்திலே குறித்து வைத்து கொள்ளுங்கள். மிகவும் அருமையானது. என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அதன் மூலமாக என்னை ஊழியத்தில் என்கரேஜ் பண்ணினார். பாருங்கள், அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்காக ஜெபம் பண்ணுகிறார். நாமும் அந்த ஜெபத்தோடு இணைந்து கர்த்தரை தேடலாம். வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்த 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11, 12. அங்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் பிதாவாகிய தேவனிடத்திலும் கிருபை பெறுகிறோம். நம்பர் 1. 2வது, அவருடைய அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுகிறோம். நம்பர் 2. 3வது, நம்ம ஒவ்வொருவருக்கென்றும் பிரத்யேகமாக வைத்திருக்கிற திட்டத்திலே தேவனுக்கு முன்பதாக தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறோம். அப்பொழுது என்ன நடக்குதான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிலே மகிமைப்படும்படியாகவும் நீங்கள் அவரிலே மகிமைப்படும்படியாகவும் அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அப்போஸ்தலன் நமக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படிக்கு தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்போது உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்து அவரும் இம்மையிலும் மகிமைப்படுத்துகிறார். பாருங்கள், இயேசுவை வந்து பிதாவாகிய தேவன் முதல் வருகையில் பூமியிலேயே மகிமைப்படுத்தினார். அப்போது சீஷர்களை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஆமாம், அப்போ மேலேருந்து சத்தம் கேட்குது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேனுங்கிறார் அவர். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பூமியிலும் கர்த்தர் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவருடைய நாமம் மகிமைக்கென்று, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கென்று அவர் மீட்கிறார், அபிஷேகிக்கிறார், பயன்படுத்துகிறார். தொடர்ந்து அவர் மகிமைப்படுகிறார், நம்மையும் மகிமைப்படுத்துகிறார். குறித்து வைத்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான இதில் நாம் ஆவியானவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையும் சொல்லி நம்ம ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நீதிமொழிகள் 22:4 பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை. 2ஐயும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி கர்த்தர் ஒரு சின்ன அனுக்கிரகங்களை கொடுத்து, ஆமாம், நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்ட உடனேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில தனித்தன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. தனித்தன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும், தனித்தனியே கொடுத்தாலும், நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே, கர்த்தருடைய சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிற மற்ற அதிகார பொறுப்புகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தாழ்மைக்கும் அங்கே
கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் உண்டாகிற பலன், ஐஸ்வர்யம், மகிமை. பிரியமானவர்களே, தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல் ரெண்டும் முக்கியமான இது ஆவியானவரே நமக்குள்ளே கொடுக்கிறார், கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். இதனால் நமக்கு கிடைக்கிறவைகள், இம்மையிலே கிடைக்கிறவைகள், மறுமையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இம்மையிலே நமக்கு கொடுக்கிற காரியங்கள் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். நம்முடைய ஜீவன் பரிபூரணப்படுத்தப்படுகிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தருள்வாராக. அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாக இருக்கும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை எந்தெந்த காரியங்களிலே தெரிந்து வைத்திருக்கிறாரோ ஸ்தோத்திரம், அதிலே விசுவாசத்தின் கிரியைகள் பூரணமாக நம்ம நடப்பிக்கப்படும்படிக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளே பூரணமாக வெளிப்படுகிறதா? விட்டு கொடுத்திருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் இன்று அர்ப்பணிப்போம். ஆண்டவரே கிருபை கொடும் என்று கேட்போம். அழைப்புக்கு பாத்திரமாக நான் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு அவரை நோக்கி பார்த்து ஓட எனக்கு கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க என்று கேட்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஜெபத்திலே ஒருமனப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும், பின்மாற்றங்கள் மன்னிக்கப்படட்டும், சோர்வுகள், பலவீனங்கள், களைப்புகள், சலிப்புகள் எல்லாம் ஒவ்வொருவரை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமான கவலைகள், நெருக்கடிகள் உம்முடைய ஜனத்தை மேற்கொள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தப்பிச் செல்லும் வழியை வைத்திருக்கிற கர்த்தர் அப்படியே செய்தருள்வீராக. உம்முடைய ஒத்தாசைகள் இறங்கட்டும். இக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, மீட்டு கொள்வீராக. ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தண்ணீர் இல்லாத குழிகளிலே அடைபட்டு கிடக்கிற உம்முடையவர்களை மீட்டு கொள்ளுகிற கர்த்தர், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளுகிற கர்த்தர் அப்படியே செய்வீராக. அது மாத்திரமல்ல, மறுபடியும் அவர்கள் எல்லைகளிலே தேவனுடைய வழி நடத்துதலின்படி அவர்கள் எங்கெங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ரெஸ்டோர் பண்ணப்பட வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த இடங்களிலே கர்த்தருடைய கரம் நீரே பிரத்யட்சமாக வெளிப்பட்டு அவர்களை ரெஸ்டோர் பண்ணுவீராக. ஆண்டவரை, மறுபடியும் ஸ்தோத்திர பலி எழும்பட்டும், ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகட்டும், களிகூறுதல் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லைகளிலே வாசம் பண்ணுவீராக. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவீராக. நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கி போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தருடைய கரம் மீட்டு உம்முடைய ஜனத்தை நீர் விசாலத்தில் வைக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் அழைப்புக்கு பாத்திரமாக விசுவாச கிரியைகள் வெளிப்படும்போது கிறிஸ்து இயேசு எங்களில் மகிமைப்படுவார், நாங்கள் அவரோடு மகிமைப்படுத்தப்படுவோம் என்று சொன்ன உம்முடைய வேத வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற மகிமை வெளிப்படும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய மகிமையான வல்லமை வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அதிசயமான அனுக்கிரகம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரம் தாழ் நிலையில் இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் உயர்த்துகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22:4 படியாக தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரக்கூடிய பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், கர்த்தர் உங்கள் ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறதாகவும் சொல்லுகிறார். அதிசய அனுக்கிரகங்கள் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கே சகல துதி கனம் மகிமையாக இருக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக.
கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வெளிச்சத்திலே தொடர்ந்து நடவுங்கள். ஸ்தோத்திரம். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.